ஸோ 2026 பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ்ல ஒரு ரொமான்டிக் ட்ராமாவாக எடுக்கப்பட்ட மை டியரஸ்ட் சென்யூரிதா அப்படின்ற திரைப்படத்தை இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நாம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில் வர நம்ம படத்தோட ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 27 வயசா இருக்கும். ஸோ இவங்களுக்கு அப்பா அம்மா ஒரு பாட்டியோடு சேர்ந்து பிசல் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இவங்க ஒரு டீச்சரா இருந்து பார்ட் டைமா இவங்க அப்பாவோட கடையில வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சீசன்ல திடீர்னு இவங்களோட பாட்டிக்கு பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஸோ அவங்கள பாத்துக்கிறதுக்காக ஒரு அழகான ஹோம்லெஸ் பாத்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோயினோட வீட்டுக்கு வந்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாத இவங்க சின்ன வயசுல நடந்த ஒரு சில உண்மை சம்பவங்கள் அப்படின்ட்டு இவங்களுக்கு ஒன்வேனா தெரிய வருது. இதுக்கப்புறம் நடக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவம்லாம் என்ன அப்படின்றது இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மெயினா வந்து இந்த படம் ஃபுல்லாமே ஒரு லெஸ்பியன் அவங்க வாழ்ந்துட்டு இருக்க சொசைட்டில எந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றத இந்த படத்துல ஓரளவுக்கு நீட்டாவே கன்வே பண்ணியிருக்காங்க. தென் இந்த படத்தோட கதைக்களம் வந்து 90s டைம் பீரியட்ல நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான செட் ஒர்க்கர் இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆக்டிவ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது படத்தை நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாங்க. மெயினா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸை ஆன் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்காங்க. ஏன்னா வந்து இந்த படத்துல ஒரு லெஸ்பியன் எந்த மாதிரி ஒரு எமோஷன்ஸா ஃபீல் பண்றாங்க, ஸோ அந்த சொசைட்டில இவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை இவங்க காமிச்சிருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா காமிச்சிருக்கலாம். ஃபைனலா படத்தோட கிளைமேக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓவரலா பார்க்கும்போது ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ஓகேவான படமா தான் வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க, தனியா மட்டுமே பாருங்க.